ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இயர்ஃபோன், ஹெட்செட்டு அந்த மாதிரியான சாதனங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தமிழக அரசு உங்களுக்கு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தோம், யூஸ்வலாக ஹெட்செட் பார்த்தா அதிகமாக பயன்படுத்திட்டு வரும். அது நார்மல் ஹெட்செட்டாக இருக்கலாம், ப்ளூடூத்தாக இருக்கலாம், நெக் பேண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையான ஹெட்செட் உங்களுக்கு இயர்ஃபோன் மூலமாக நீங்கள் ஸோ பாட்டு கேட்குறது, மூவி பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பயன்படுத்தி வரீங்க. இப்போ அது குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயர்ஃபோன் பயன்படுத்துபவராக நீங்கள் நீண்ட நேரம் ஒலிப்படும் சாதனங்களின் பயன்பாடு செவித்திறனை குறைக்கும் என்று பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விதித்து அதுக்கான வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க. அதை தமிழக அரசு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இனமான வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாதாரண ஒலி அளவில் இருந்தாலும் ப்ளூடூத் இயர்ஃபோன் அல்லது ஹெட்ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஸோ நார்மல் ஒலி அளவு இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த தவிருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் போது மட்டும் இயர்ஃபோனில் 50 டெசிபல் ஒலிக்கு குறைவாக இருக்குமாறு பயன்படுத்த வேண்டும். ஸோ அந்த வேல்யூமை நீங்கள் 50 டெசிபலுக்கும் குறைவாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ற மாரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர்ஃபோனே 2 மணி நேரத்துக்கு மேல் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஸோ 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் காதலே மாட்டி எதுவுமே கேட்டிருக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக பார்த்தா அதை இது பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு, குழந்தைகள் மொபைல் ஃபோன் மற்றும் டிவி பார்ப்பதை குறைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொது இடங்களில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பவர்கள் சராசரி ஒலி அளவு 100 டெசிபலுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தா 100 டெசிமல் அளவுக்கு தான் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்தா ரேடியோ போடுவாங்க. ஸோ கச்சேரி நடத்துவாங்க, அந்த மாதிரி இருக்க சொல்லி 100 டெசிமல் அளவுக்குள்ளே தான் உங்களுடைய அளவு இருக்கணும், ஒலி அளவு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வழிமுறையை பின்பற்றாததால் செவித்திறன் முற்றிலும் பாதிக்கப்படலாம். இந்த நிலையில் காது கேட்க உதவும் கருவிகளால் மீண்டும் செவித்திறனை பெற முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களால் செவித்திறன் பாதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா ரீசெண்டாக இந்த அப்டேட்டை ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் பார்த்தா அந்த கொடுத்துருக்காங்க. சுகாதாரத்துறை அவங்க தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழக அரசு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான செவித்திறன் பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கைட்லைன்ஸை கடைபிடிச்சதாகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.